இந்நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாநிலங்களை நகராட்சிகளைப் போல கருதுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நிதி பகிர்வில் மத்திய அரசு அநீதி இழைத்திருப்பதாக டெல்லியில் கேரள அரசு நடத்திய போராட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலியில் பேச்சு. காங்கிரஸ் ஆட்சியை விட பாஜக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டிற்கு 300% அதிகமாக நிதி உதவி தரப்பட்டிருப்பதாக மத்திய நிதியமைச்சர் விளக்கம். எந்த மாநிலத்திற்கு எவ்வளவு நிதி வழங்குவது என்பதை தான் முடிவு செய்ய முடியாது எனவும் மாநிலங்களவையில் பேச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி 300 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று மோடி 3வது முறையாக பிரதமர் ஆவார். இந்தியா டுடே மற்றும் டைம்ஸ் நவ் இன்று நடத்திய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியானது. தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றும் என இந்தியா டுடே கணிப்பு. திமுக கூட்டணிக்கு 36 இடங்களும், அதிமுகவுக்கு 2 இடங்களும், பாஜகவுக்கு 1 இடமும் கிடைக்கும் என டைம்ஸ் நவ் கணிப்பில் தகவல். ஹிந்தி பேசும் மாநிலங்களில் மீண்டும் மோடி அலையை வீசும் என கருத்து கணிப்பில் தகவல். இந்தியா கூட்டணிக்கு தென் மாநிலங்கள் கை கொடுக்கும் என கணிப்பு. ரசாயனம் கலந்ததாக புகார். சென்னை மெரினாவில் 10க்கும் மேற்பட்ட வியாபாரிகளிடம் பஞ்சு மிட்டாய்கள் பறிமுதல். அடர் நிற மிட்டாய்களை குழந்தைகளுக்கு வாங்கிக் கொடுக்க வேண்டாம் என புதுச்சேரி ஆளுநர் தமிழிசையும் வேண்டுகோள். சென்னையில் 13 தனியார் பள்ளிகளுக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது யார் என விசாரணை. இன்று வழக்கம் போல் சம்பந்தப்பட்ட பள்ளிகள் செயல்படும் என அறிவிப்பு. மும்பையில் பேஸ்புக் லைவில் பேசிக் கொண்டிருந்த உத்தவ் தாக்கரே பிரிவு சிவசேனா தலைவரின் மகன் சுட்டுக் கொலை. கொலை செய்த பக்கத்து வீட்டைச் சேர்ந்த நபரும் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை. உத்தராகண்டில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டதாக கூறி மசூதி இடித்து தரைமட்டமாக்கப்பட்டதால் வன்முறை. வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டதால் கலவரக்காரர்களை கண்டதும் சுட முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி உத்தரவு. ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஏலத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். அடிப்படை மதிப்பாக 96,317 கோடி நிர்ணயம். 6 மாநிலங்களில் புதிய ரயில் திட்டங்களுக்கு 12,343 கோடி வழங்கவும் ஒப்புதல். காங்கிரஸ் ஆட்சியில் பல ஊழல்களால் பொருளாதார சீர்கேடு ஏற்பட்டிருந்தது. நாடாளுமன்றத்தில் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. கடந்த 10 ஆண்டுகளில் 411 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கியுள்ளது பாஜக. காங்கிரஸ் வெளியிட்ட கருப்பு அறிக்கையில் குற்றச்சாட்டு. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சர்பாலில் திடீர் பனிச்சரிவு. வெள்ளை பூதம் போல் பனிக்கட்டிகள் திரண்டு வந்ததால் அலறியடித்து ஓடிய சுற்றுலா பயணிகள். நாடாளுமன்றத்தை முற்றுகையிட பேரணியாக சென்ற விவசாயிகள். ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் ஸ்தம்பித்த நொய்டா டெல்லி எல்லை. மதுரை அருகே உசிலம்பட்டியில் இயக்குநர் மணிகண்டனின் வீட்டில் நகை மற்றும் பணம் கொள்ளை. கடைசி விவசாயி படத்துக்காக பெற்ற 2 தேசிய விருதுகளையும் தூக்கிச் சென்ற கொள்ளையர்கள். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் என கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 39 இடங்களையும் கைப்பற்றும் என இந்தியா டுடே சி வோட்டர் கணித்துள்ளது.
நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை வீழ்த்துவதற்காக காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி, ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சேர்ந்து இந்தியா கூட்டணியை அமைத்து களம் காண்கின்றன. அத்துடன் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், தெலுங்கு தேசம், பாரதிய ராஷ்டிரிய சமிதி, பகுஜன் சமாஜ், பிஜு ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் எந்த கூட்டணியிலும் அங்கம் வகிக்காமல் தேர்தலை சந்திக்கின்றன. தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ள சூழலில் இந்தியா டுடே, சிவோட்டர் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன. பெரும்பான்மைக்கு 272 இடங்கள் தேவை என்ற நிலையில் பாஜக மட்டும் தனித்து 304 இடங்களில் வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் 71 இடங்களில் மட்டுமே வெற்றி பெறும் என இந்தியா டுடே கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது. இதேபோன்று டைம்ஸ் நவ், மேட்ரிஸ் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பிலும் பாஜகவே முந்துகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி 366 இடங்களை அறுவடை செய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 39 தொகுதிகளையுமே திமுக கூட்டணி கைப்பற்றும் என இந்தியா டுடே கணித்துள்ளது. டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பில் திமுக கூட்டணிக்கு 36 இடங்களும், அதிமுகவுக்கு 2 இடங்களும், பாஜகவுக்கு 1 இடமும் கொடுக்கப்பட்டுள்ளது. வாக்கு சதவிகிதத்தை ஒப்பிடும் பொழுது இரு கருத்து கணிப்புகளிலும் திமுக கூட்டணியே முந்துகிறது. ஒரு முக்கிய அம்சமாக டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பில் அதிமுகவை விட பாஜக கூட்டணிக்கு அதிக வாக்குகள் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜகவின் ட்ரம்ப் கார்டான உத்தரப்பிரதேசம் மீண்டும் அந்த கட்சிக்கு பெரும்பலமாக அமைந்துள்ளதை கருத்து கணிப்பில் காண முடிகிறது. மொத்தமுள்ள 80 இடங்களில் 70ற்கு மேற்பட்ட இடங்களை பாஜக அறுவடை செய்கிறது. தேர்தலில் அயோத்தி ராமர் கோயில் விவகாரம் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் தெரிகிறது. உத்தரப்பிரதேசத்தின் அண்டை மாநிலமான பீகாரும் பாஜக வசம் செல்கிறது. முதலமைச்சர் நிதிஷ்குமார் பாஜக கூட்டணிக்கு தாவியது அந்த அணிக்கு வலு சேர்க்கும் என்று கருதப்படுகிறது. மகாராஷ்டிராவை பொறுத்தவரையில் 2 கருத்து கணிப்புகளிலும் பெரிய வேறுபாடுகளை காண முடிகிறது. இந்தியா டுடே கருத்து கணிப்பில் இந்தியா கூட்டணி முந்தும் நிலையில் டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பு பாஜகவுக்கு சாதகமாக அமைந்துள்ளது. அண்மையில் பாஜக ஆட்சியை பிடித்த ராஜஸ்தான் மாநிலத்தை பாஜக கிளீன் ஸ்வீப் செய்யும் என இரு கருத்து கணிப்புகளும் தெரிவிக்கின்றன. ராஜஸ்தானை போன்றே மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்தில் உள்ள 26 தொகுதிகளையும் பாஜகவை கைப்பற்றும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஹிந்தி பெல்ட்டின் முக்கிய மாநிலங்களில் ஒன்றான மத்திய பிரதேசத்திலும் பாஜக அலையே வீசுகிறது. அண்மையில் ஆட்சியை பிடித்த பாஜக நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி கொடி நாட்டும் என கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. ஆம் ஆத்மி ஆளும் டெல்லியில் உள்ள 7 தொகுதிகளையும் பாஜக கைப்பற்றும் என கூறப்பட்டுள்ளது. கடந்த தேர்தலிலும் பாஜக டெல்லியை கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது. மேற்கு வங்கத்தில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரசுக்கு பாஜக மீண்டும் கடும் சவாலாக அமையும் என கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. அத்துடன் காங்கிரசுக்கு ஒரே ஒரு தொகுதி மட்டுமே கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தி பேசும் மாநிலங்களில் மீண்டும் மோடி அலையே வீசும் நிலை இருந்தாலும் தென் மாநிலங்கள் இந்தியா கூட்டணிக்கு கை கொடுக்கும் என கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. 20 தொகுதிகளும் இந்தியா கூட்டணியின் பக்கம் செல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் அண்மையில் ஆட்சியை பிடித்த தெலுங்கானாவில் இந்தியா கூட்டணியின் கையே ஓங்குகிறது. இருப்பினும் பிஆர்எஸ்ஐ பின்னுக்கு தள்ளி பாஜக 2வது இடத்தை பிடிக்கும் என்று டைம்ஸ் நவ் தெரிவித்துள்ளது. ஆந்திராவில் ஆளுங்கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரசுக்கு பெரும் பின்னடைவு ஏற்படும் என இந்தியா டுடே கணித்துள்ளது. அதே நேரத்தில் டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பு ஒய்எஸ்ஆர் காங்கிரசுக்கு சாதகமாக அமைந்துள்ளது. பாஜக வலுவாக உள்ள ஒரே ஒரு தென் மாநிலமான கர்நாடகாவில் அக்கட்சி மீண்டும் ஆதிக்கத்தை நிலைநாட்டும் என கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. இவ்விரு கருத்து கணிப்புகளும் டிசம்பர், ஜனவரி மாதங்களில் எடுக்கப்பட்டவையே. தேர்தலுக்கு குறைந்தது 2 மாதங்கள் உள்ள நிலையில் மக்களின் மனங்களில் மாற்றம் ஏற்படக்கூடும் என்பதை மறுப்பதற்கில்லை.